ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ இப்போ 20 25ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். தமிழில் ஒவ்வொரு இடத்துல காரணின்னு கொடுப்பாங்க சரிங்களா, பொது வகுத்தி பொது காரணி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம நார்மலாக இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஹெச்சிஎஃப் சரிங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லக்கூடிய ஹெச்சிஎஃப்னா என்ன, நமக்கு இது டேரெக்டாக நம்ம 5 போடுவோம். 5 போட்டால் இது 4 டைம் வரும், இது 5 டைம் வரும். ஸோ இப்போ இதில் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன, நமக்கு 5 சரிங்களா. அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 5 ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு கண்டுபிடிப்போம். இது எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 × 4 × 5 5 25 25 × 4 100. ஸோ 100 தான் இதோட எல்சிஎம் ஓகேவா. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம போடுறது. ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்கொயர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுறது. ஸோ இப்போ 2³ × 3 × 5² × 7, அதே மாதிரி 2⁴ × 3² × 5 × 7² × 11. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் 2 × 3³ × 5⁴. ஸோ இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஸோ எல்சிஎம்னாவே என்ன பண்ணுவோம், இருக்கிற எல்லாத்தோட பெரிய அடுக்கு வந்து எழுதுவோம் சரிங்களா. ஸோ இருக்கிறதுல அனைத்து ஸோ எல்லா நம்பரும் எடுத்துக்கணும், அதோட பெரிய அடுக்கை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ஆல் நம்பர்ஸ் கண்டிப்பாக எழுதணும், அதோட ஹை அடுக்கு சரிங்களா, அதோட அதிகமான வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி எழுதுனா, இப்போ வந்து எல்லா நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, கொடுக்கப்பட்ட எண்கள் என்ன, இதில் 2 இருக்கா, ஸோ 2 எடுப்போம். ஸோ 3 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 4 இருக்கா, 4 இல்லை. 5 இருக்கு, 6 இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது 7 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11 இருக்கு சரிங்களா. ஸோ இதோட அதிக அடுக்கு எதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 2ல் எது அடுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா இதில் 2⁴. அதே மாதிரி 3 பொறுத்த வரைக்கும் எது பெரிய அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3³. ஸோ அதே மாதிரி 5 பொறுத்த வரைக்கும் பெரிய அடுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 5⁴. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் பெரிய அடுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2². ஸோ 11 பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ 1 தான். ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது எல்சிஎம். ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னா இதுதான் சரிங்களா. ஸோ இதே ஹெச்சிஎஃப் இதுக்கு வந்து கண்டுபிடிக்க சொன்னா, ஹெச்சிஎஃப்னா கண்டிப்பா இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்க நம்பர் எழுதணும் சரிங்களா. காமனான அதே மாதிரி குறைந்த அடுக்கு சரிங்களா, காமனா இருக்கணும், அதே மாதிரி எது வந்து வேல்யூ வந்து கம்மியா இருக்கோ அதை எழுதணும், அதான் ஹெச்சிஎஃப் சரிங்களா. இப்போ காமனா இருக்கிறது என்னென்ன இருக்கு, 2 வந்து எல்லாத்துலயும் இருக்கா, 2 வந்து எல்லாத்துலயும் இருக்கு ஓகே. அதே மாதிரி 3 வந்து எல்லாத்துலயும் இருக்கா, 3 வந்து இருக்கு. ஸோ 5 இதுல இருக்கு, இதுல இருக்கு. 7 இதுல இருக்கு, பட் இதுல இல்லை. ஸோ அப்போ 7 வந்து நமக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு 11. 11 வந்து இதுல மட்டும் தான் இருக்கு, வேற எதுல இல்லை. ஸோ அப்போ 11ம் வராது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நமக்கு இதுல குறைந்த அடுக்கு தான் எழுதணும் சரிங்களா. குறைந்த அடுக்கு என்னவா இருக்கும், 2க்கு வந்து குறைந்த அடுக்கு என்ன, இதுதான். இப்போ 2⁴1. 3க்கு எது வந்து குறைந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3³ 3², இங்கே 3. ஸோ அப்போ 3⁴1. 5 பொறுத்த வரைக்கும் எது குறைந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து சரிங்களா. அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஹெச்சிஎஃப் சரிங்களா. எல்சிஎம் இது ஹெச்சிஎஃப் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அதாவது பின்னங்களில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்த மெத்தட் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா பின்னங்களில் கொடுத்துருப்பாங்க. பின்னங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3, 8/9, 64/81, 10/27 ஓகேங்களா. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்துட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும், ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம்மான்னு பார்க்கணும் சரிங்களா.
ஸோ எது வந்து கேட்குறாங்களோ அது அந்த இது வந்து என்ன பண்ணணும்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம தொகுதி விகுதின்னு சொல்லுவோம். சரிங்க, சரி தொகுதி பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேலே இருக்கிறதெல்லாம் தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறதெல்லாம் பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா தொகுதிக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்க பகுதிக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப் வந்து என்ன பண்ணலாம் தொகுதிகளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ தொகுதிகளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ மேலே தொகுதிகள் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 8 இருக்குது, 64 இருக்குது, 10 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து காமனான நம்பரில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். சரிங்களா? காமனான நம்பரில் போடும்போது ஸோ 2 வரும், 2 இது ஒரு டைம், இது 4 டைம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 32 டைம் வரும், இது வந்து 5. ஸோ இதுக்கு மேலே இது காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து அதாவது மேலே இருக்க தொகுதிகளுக்கான ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பகுதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பகுதிகள் என்னென்ன 3, 9, 81, 27. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு வந்து என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 3ஆல் போட்டால் இது ஒரு டைம் வரும், இது 3 டைம் வரும். ஸோ இது 2, 27 டைம் வரும். ஸோ இது வந்து 9 டைம் வரும். சரிங்களா? ஸோ அகைன் மறுபடியும் நம்ம எதை பண்ணலாம் 3ஆல் வகுக்கலாம். ஸோ ஒரு டைம் 9 டைம், ஸோ இது 3 டைம்ஸ். ஸோ அகைன் 3ஆல் போட்டோம்னா ஒரு டைம், இது ஒரு டைம், ஸோ 3 டைம்ஸ், இது ஒரு டைம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ 3, 9, 3, 27, 27 இன்ட்டு 3, 81 வரும். சரிங்களா? 81 வரும். ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 81. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ஆன்சராக எழுதணும்னா ஸோ இதோட ஹெச்சிஎஃப் பின்னங்களோட ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஓட தொகுதிகளோட ஹெச்சிஎஃப் டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் என்னது பகுதிகள். இதுதான் ஆன்சர் ஆகும். ஸோ அப்போ என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற ஹெச்சிஎஃப் என்ன 2, பகுதிகளோட எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 81. ஸோ 81. ஸோ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட பின்னத்தோட ஹெச்சிஎஃப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஸோ இதுலேயே இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து அடுத்த சம்மில் கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ எல்சிஎம் பின்னங்களோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு 1/3, 5/6, 2/9 and then 4/27. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து காண்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே சொன்னதே தான், அங்கே ஃபர்ஸ்ட் சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் தொகுதிகள் மேலே இருக்கிறதெல்லாம் தொகுதிகள் சொல்லுவோம், கீழே பகுதி. மேலே இருக்க நம்பருக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா எல்சிஎம் கேட்டதுனால எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். கீழே பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும். சரிங்களா? இதுதான். ஸோ அடுத்து இப்போ வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்ன நம்பர் இருக்குது 1, 5, 2, 4. ஸோ இதில் காமனாக நம்பர் என்ன ஃபஸ்ட்டு 2ஆல் நம்ம வந்து ஒத்து பார்க்கலாம். ஸோ 2 இது வந்து 1, 5 எப்படி வந்துடும். இது ஒரு டைம், இது 2 டைம்ஸ். ஸோ இவ்வளோ தான். நம்ம இதுக்கு மேலே பெருசாக காமனாக நம்பரால் போட முடியாது. ஸோ இதை அப்படியே வச்சு மல்டிப்ளை வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ I2 அதாவது 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 வரும், 10, 10, 2, 20 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு என்னது எல்சிஎம். அடுத்தது கீழே பகுதிகளுக்கெல்லாம் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 3, 6, 9, 27 பகுதிகளுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப். ஸோ 3ஆல் ஃபஸ்ட்டு போட்டோம்னா இது ஒரு டைம் வரும், 2 டைம் வரும், இது 3 டைம் வரும், மறுபடியும் இது 9 டைம் வரும். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காமனான நம்பர் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 3 தான். ஸோ அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் 20, ஸோ கீழே ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான எல்சிஎம். சரிங்களா? சார் சொல்லுங்க.
சார் இப்போ கீழே வந்து 1, 2, 3, 9 வந்திருக்குல்லங்க சார். ஆமா. அந்த 2 இருக்கிற இடத்துல 27ன்னு வந்துருந்துச்சுன்னா அப்ப அடிக்கலாமாங்க சார்? எங்க சொல்றீங்க? HCF கண்டுபிடிக்கிறதுலயா? ஆமாங்க சார். இங்க சொல்றீங்களா? ஆமாங்க சார். 2க்கு பதிலா 27ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நீங்க 2க்கு பதிலா வெறும் 3 இருந்தா கூட நீங்க மறுபடியும் காமனா போடலாம். போடலாம். ஆமா, காமனா போடலாம். ஓகேங்க சார். சரி. 3 இருந்தா காமனா போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க 1 இருக்குல்ல. அதாங்க சார் கேட்டேங்க சார். முன்னாடி 1 வந்துச்சுலங்க சார். அதுக்கப்புறம் போட முடியுமான்னு போட கேட்டேங்க முடியாது, சார். போட முடியாது. ஓகேங்க சார். இங்க 1 நான் பார்க்கல. 1 இருந்தா போட முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லா நம்பரும் உங்களுக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? அப்பதான் நீங்க HCF எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது ஒரு மெத்தட், இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரும். சரிங்களா? பின்னங்களோட சீமா மீபேவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நம்பர்ஸ் வந்து 1.75, 5.6, 7. ஸோ இதோட HCF காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்க நம்பர் நீங்க என்ன பண்ணணும்னா முழு எண்களா கன்வெர்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து 1.75 கொடுத்துருக்கானா, 1.75 இன்டூ 100. ஸோ அப்போ 175 ஆயிடும். ஸோ எல்லாத்தையும் காமனா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்போ அடுத்து 7 இன்டூ 100. ஸோ 700. சரிங்களா? இந்த மாதிரி காமனாக நம்பரால் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணலாம், HCF அதாவது கண்டுபிடிக்கலாம். அப்போ 175, 560, 700. ஸோ இதுக்கு வந்து HCF என்ன, 5 அதில் போட்டால் நமக்கு 35 வரும், 112 வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் 140 வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்னா 7ஆல் போடலாம். சரிங்களா? ஸோ 7 5 15, இது 7ஆல் போட்டால் ஒரு டைமு பேலன்ஸு 42 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா 20. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு காமனாக நம்பரால் டிவைட் ஆகாது. ஸோ இதுதான் நமக்கு HCF கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ 7 5 35. சரிங்களா? ஸோ 35. ஸோ 7 into 5 = 35. ஸோ இதான் நமக்கு என்னது, நமக்கு HCF ஃபார் இந்த நம்பர்களுக்கு. சரிங்களா? 175, 560, 700. ஸோ அடுத்து நமக்கு என்னது, ஆன்சரில் 1.75 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், காமனா நம்பர் 100ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும், 0.35 வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து HCF வந்து 0.35. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் 100ஆல் அல்லது எந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ இது போத் HCF கிளியே தான், LCM கிளியே தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது HCF ஈக்குவல் டு LCM ஹோல் டிவைட் பை, அதாவது நமக்கு என்ன சொல்லுவாங்க, ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஒரு நம்பரை வந்து ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா முதல் விகிதம் இன்டூ இரண்டாம் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து அல்லது விகிதங்களின் பெருக்கற்பலன் கூட இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். விகிதங்களின் பெருக்கற்பலன். ஸோ இது எப்படி சம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2
எண்களின் விகிதம் 5:6. அவற்றின் LCM. நான் எல்லாமே இங்கிலீஷ் எழுதுறேன். LCM எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ 480 எனில் HCF என்ன? ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ என்ன சொன்னேன்? HCF is equal to HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன LCM வந்து நமக்கு சொல்லிட்டாங்க 480. ஸோ இன்ட்டு 2 விகிதங்களோட பெருக்கல். ஸோ 5 × 6. சரிங்களா? ஸோ 5ஆல் நம்ம அடிச்சோம்னா 55 45. பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 6 5 30. ஸோ 6ஆல் மறுபடியும் இதை வந்து அடிச்சோம்னா 1 6 6 6 6 16. ஸோ அப்போ HCF என்னது 16 ஆன்சர். ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் இதே அடுத்த சம் போகலாம். சப்போஸ் 3 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எண்களின் விகிதம் 3:4:5 கொடுத்துருக்காங்க. அவைகளின் LCM is equal to 2400 அப்படின்னா HCF என்ன? ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம கீழே என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம விகிதங்களோட பெருக்கற்பலன் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? விகிதங்களோட பெருக்கற்பலன் போட்டுக்கலாம். ஸோ அப்போ HCF is equal to LCM the whole divide by அதோட பெருக்கற்பலன் 3 × 4 × 5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் போதும். ஸோ இதுதான் HCF. ஓகேங்களா? ஸோ 5ஆல் அடித்தோம்னா 9 20. பேலன்ஸ் மறுபடியும் 4 வரும். 8 5 40. சரிங்களா? 480 வரும். ஸோ மறுபடியும் இதை வந்து 4ஆல் அடித்தோம்னா 1 2 120 வரும். இதை மறுபடியும் அடித்தோம்னா 4 12. ஸோ 40. சரிங்களா? ஸோ 40 தான் நமக்கு இதோட HCF இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார் சொல்லுங்க சொல்லுங்க ஜெதி. சார் இந்த சம்முக்கு சார் இந்த சம்முக்குங்க சார் ம் சார் சொல்லுங்க கேக்குது. 3x 4x 5xன்னு போட்டுங்க சார். இந்த எக்ஸுக்கு தனியா எல்சிஎம் அப்புறம் நம்பருக்கு தனியா எல்சிஎம் போட்டு கண்டுபிடி வாங்க சார். அப்படி போடலாமாங்க சார்? அப்படியே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த ஓகேங்க ஃபார்முலா சார். வச்சிங்கன்னா ஈஸியாக ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 3x 4x 5ன்னு வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? உங்களுக்கு 60 வருமா? 60 வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஸோ அது வந்து 60xன்னு வச்சுப்போம். ஸோ இது கிடைக்கிற இந்த எல்சிஎம் வந்தீங்கன்னா 60ன்னு வரும். ஸோ 60xன்னு வச்சுப்போம். 60x is equal to நம்ம என்ன வச்சுப்போம்? 2400 வச்சுப்போம். ஸோ x is equal to 2400 divided by x. சரி 6. இது மறுபடியும் கேன்சல் பண்ணி போடுவீங்களா? சரி 60 வரும். இதை கேன்சல் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு அதே 40 தான் வரும் இல்லையா? அப்படி போடலான்னு சொல்றீங்களா? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா சார் அந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே போடலாம். அதாவது என்ன சொல்றாருன்னா 3 எண்களின் விகிதம் தான். 3 எண்ணுனா சம்திங் எக்ஸால பெருக்கி இருப்போம். ஸோ அதுதான் 3 எண்களோட விகிதமா இருக்கும். ஸோ அதான் வந்து 4x 5xஆ இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம காமனா எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 60xன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 60x என்னது? எல்சிஎம் வந்து இதோட எல்சிஎம் தான் வந்து 2400 அப்படின்னு வரும். அப்போ x is equal to என்ன? 2400 divided by 60 அப்படின்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் மறுபடியும் அதே 40 ஆன்சர் வரும். ஸோ அதான் அவர் சொல்றாரு.
எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்தா சரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் இங்க கீழே எழுதிக்கலாம். இரு எண்களின் பெருக்கற்பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா எல்சிஎம் 300. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி பண்ணா, ஸோ 2 எண்களோட பெருக்கற்பலன் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த 2 எக்ஸ் அல்லது ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட பெருக்கற்பலன் தான் என்னது, 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு என்னன்னா, இதுக்கும் என்னன்னா நம்ம ஒரு இது இருக்கு, சரிங்களா? அதாவது 2 எண்களின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப், எப்பவுமே தான், சரிங்களா? 2 எண்களின் பெருக்கற்பலன் வந்து எப்பவுமே என்னது, ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் தான், சரிங்களா? ஸோ அப்போ 2 எண்கள் பெருக்கற்பலன் கொடுத்துருக்காங்க, 900 கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு தேவை, எல்சிஎம் என்ன 300 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? இப்போ 900 டிவைட் பை 300 போட்டிங்கன்னா, ஸோ அதான் நமக்கு என்னது ஹெச்சிஎஃப். ஸோ 3 டைம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க. இரு எண்களின் HCF 5, அவற்றின் எல்சிஎம் வந்து 495, மேலும் அவ்விரு எண்களின் கூடுதல் வந்து 100 எனில் அந்த இரு எண்களின் வித்தியாசம். ஓகேங்களா? அதாவது நம்ம சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துட்டாங்க, அதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, அந்த 2 எண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இரு எண்களோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு அந்த 2 எண்களோட பெருக்கற்பலன். பார்த்துருக்கோங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து சரி HCF வந்து 5, எல்சிஎம் வந்து 495 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 495, HCF வந்து 5.
ஸோ வந்து நம்ம 2 நம்பர் வந்து தெரியாது சரிங்களா, ஏ கமா பின்னு வச்சுக்கலாம் அந்த 2 நம்பரு. ஸோ அதில் பெருக்கற்பலன் தான் அது சரிங்களா, ஏ இன்ட்டு பி தான் என்னது 495 இன்ட்டு 5 சரிங்களா. ஸோ அப்போ ஏ இன்ட்டு பி என்னவா இருக்கும் 495 இன்ட்டு 5 5 5 மீதி 2 95 45 47க்கு 7 மீதி 4 20 24 வரும் சரிங்களா. ஸோ அப்போ 2475 வரும். ஸோ இதான் வந்து நமக்கு ஏ இன்ட்டு பி. அடுத்தது கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதாவது ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் வந்து வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்ன ஃபார்முலா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ a plus b நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 100 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 100 ஸ்கொயர் which is equal to a square plus b square தெரியாது சரிங்களா, a square தெரியாது b square தெரியாது, ab தெரியும். அப்போ 2 into ab என்னவா இருக்கும் 2 into 2475 இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 100 into 100 10,000. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4950 வரும் சரிங்களா. ஸோ இப்போ 4950 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது 10,000 மைனஸ் 4950 ஆயிடும், மைனஸ் 5. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதை நம்ம கழிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 50 50ன்னு வரும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. நமக்கு என்ன சம்ல கேட்டிருக்காங்க வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா, அவிரியன்களின் வித்தியாசம். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இதோட நமக்கு இந்த ஃபார்முலாவுக்கு வேலை முடியுது. அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து தெரியாது. ஸோ இதே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து நமக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா, 5050 கண்டுபிடிச்சிருக்கோம். 2 into ab வந்து ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம், 2 into abக்கு 4950 போட்டிருக்கோம். ஸோ அப்போ a மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 100ன்னு வரும் சரிங்களா. இதை மைனஸ் பண்ணால் 100 வரும். ஸோ நமக்கு என்ன தேவை a மைனஸ் பி தான் தேவை. அப்போ இங்கே எழுதுறேன். ஸோ a மைனஸ் பி தான் தேவை. ஸோ அதாவது a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100னா ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஆயிரும். ஸோ இப்போ a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்க, இந்த மாதிரி தான் இந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ரெண்டு ஃபார்முலா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சால் இதை வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரணிப்படுத்துகிற முறையில் வந்து நம்ம பார்க்குற சம்ஸ் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதாவது சம் எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 மற்றும் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இவற்றின் HCF காண்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஒவ்வொரு தனித்தனியாக ஈக்குவேஷனும் தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் காரணிப்படுத்தும். ஸோ அது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 3x ப்ளஸ் 9 சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இதுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 9 வரணும். ஸோ இதே ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 6 வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எந்த இரண்டு எண்களை நீங்கள் பெருக்கும் பொழுது மல்டிப்ளை பண்ணும்போது சரிங்களா அது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இரண்டு எண்களை நீங்கள் பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 9 வரணும். ஸோ இதே நீங்கள் இந்த ரெண்டு எண்களை கூட்டும் பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா மைனஸ் 6 வரணும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும் ஒய் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் 3 இருக்கும். இதுவும் மைனஸ் 3 இருக்கும். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் 6. ஸோ அதான் இங்கே சரிங்களா. ஸோ அதான் மைனஸ் 3x மைனஸ் 3x ப்ளஸ் 9 எழுதியிருக்கோம். சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னா இதில் காமனாக ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுலேருந்து எக்ஸை வந்து காமன் எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 3 ஆகிடும். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3யை காமன் எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 3 ஆகிடும். சரிங்களா. மைனஸ் முதல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் மைனஸ் 3. ஸோ அப்போ இதில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது என்னது காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நமக்கு என்னவா இருக்கும் இதுக்கு வந்து ஹெச்சிஎஃபாக இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்த இது வச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி காரணிப்படுத்தலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 பவர் கியூப்னு எழுதலாம். சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு வந்து அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தான். சரிங்களா. ஸோ அது என்னென்னு எக்ஸ் மைனஸ் 3 அதாவது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரிங்களா. சரி ஏபி மட்டும் வரும் 2ab வராது. இதை பொறுத்த வரைக்கும் ஏபி மட்டும் வரும். சரிங்களா. ஃபார்முலா வேணால் இங்கே எழுதுறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் தான் வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் போட்டிங்கன்னா இது வரும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இருக்க ஒரே காமனாக கம்மியாக இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 3 தான் வரும். சரிங்களா. இப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 3 தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஹெச்சிஎஃப். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காரணிப்படுத்தி எழுதணும். ஓகேங்களா. பொதுவான காரணி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஓகே அடுத்தது சார் சொல்லுங்க சார் லாஸ்ட் ஸ்டெப் புரியலைங்க சார். எந்த ஸ்டெப்புங்க இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 27 அது போட்டிருக்குதுன்னா இல்லைங்க சார் காமன் ஃபேக்டர் எப்படிங்க சார் பார்த்தீங்க? ஸோ இதெல்லாம் இது எடுத்துக்கிறோம்ல. இப்போ இது கமா இதுதானே சொல்லியிருக்காங்க எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இது ஒரு டேர்ம். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 3x. ஸோ இது ஒரு டேர்ம். சரிங்களா. கரெக்டா. ஸோ இப்படி தானே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது நமக்கு எல்லாத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 3 தானே காமனாக இருக்குது. இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 தான் இருக்குது. ஸோ இது காமனாக எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 3 தான் நான் உங்களுக்கு வெளியில் எடுத்துட்டா. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவான். சரிங்களா. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 வரும். சரிங்களா. எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 மறுபடியும் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 3x. ஸோ இப்போ ஓகேங்களா. இப்போ வந்து இதில் என்ன காமனாக இருக்குது நமக்கு எக்ஸ் மைனஸ் 3 காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3 எடுத்துக்கோம். இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்மாவது நமக்கு வந்து டிஎன்பிசிலாம் வந்துடும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி. நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி தான்.
ஸோ இந்த சம் இந்த மாதிரி சம்ஸும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதாவது 15x பவர் 4 y3 z பவர் 5 இருக்கமா 12x ஸ்கொயர் y பவர் 7 z ஸ்கொயர். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு நம்பர்களுக்கு வந்து ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? 15க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். ஸோ என்னவா இருக்கும் 3 3ல் போட்டால் 3 15 4 12. ஸோ இதுக்கப்புறம் காமன் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ 3 இஸ் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் மறுபடியும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்க்கு என்ன நம்ம பார்த்துருக்கோம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பொதுவாக இருக்க நம்பரோ அதை வந்து எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்க நம்பர், அதே மாதிரி கம்மியான அடுக்கு. சரிங்களா? காமன் அடுக்கு, அதே மாதிரி லோ வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ காமனாக எல்லாமே இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் மூணுமே காமனாக இருக்கும். ஸோ அப்போ மூணே எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கலாம். ஸோ இதில் கம்மியான அடுக்கு எதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு ஒய் கியூப், இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு காமனான அடுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து இதுதான். அப்போ மொத்தமாக 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். முடியும். HCF is equal to C square minus D square comma C into C minus D bracket. சரிங்களா? ஸோ இதுக்கான HCF வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், காரணிகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் C ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயருக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து என்ன எப்படி இருக்குன்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா A minus B into A plus B இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? இப்போ A minus B into A plus B னா இது என்னது C minus D into C plus D. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் C into C minus D பொறுத்த வரைக்கும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. அதனால C into C minus D. ஸோ இதில் காமனான நம்பர் என்ன இருக்கு C minus D தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்கு. ஸோ அப்போ இதோட HCF is equal to C minus D. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் காரணிப்படுத்துக்க மாதிரியே பார்க்கலாம். ஸோ சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 அதுக்கப்புறம் 3x ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 14. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பொது காரணி HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதுக்கு வந்து காரணிப்படுத்துக்க முறையில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ அதே தான் சொல்கிறேன். அது ஆல்ரெடி சொன்னது தான். மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்பர் என்னவா இருக்கும் -2 into +1 இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக -2 தான் வரும். இதை ஆட் பண்ணோம்னா இதில் வந்து 1 போயிடும். ஸோ -1 வரும். அப்போ இதுதான் வந்து இதுக்கான காரணி. ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் வராது, சரி, ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா 1x எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ -2. சரிங்களா? ஸோ எப்படி பிரிக்கலாம்னா ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டா இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 2 வந்து வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் காமனாக 1 தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் எக்ஸ் மைனஸ் 2 வந்து காமன், இது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எழுதலாம். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 2. அது இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 அதே மாதிரி இந்த 1 எக்ஸ்
+1 அப்படின்னே டைரெக்டாகவே இங்கே வந்து கொண்டு வந்து எழுதிடலாம். சரிங்களா, காரணிப்படுத்த முடியும். புரியுறதுக்காக உங்களுக்கு அப்படி எழுதிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம்னா x² + x - 6. ஸோ இதுக்கு என்னலாம் பெருக்குனா உங்களுக்கு -6 வரணும். பெருக்குனா -6 வரணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், 1 ப்ளஸில் 1 வரணும். ஸோ இப்போ என்னவா இருக்கும், 3 + 3 -2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் உங்களுக்கு +1 வரும். ஸோ அப்போ டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ x + 3 × x - 1, சாரி -2. ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 3x² - 13x + 14. சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே 3x வந்ததுனால, சரிங்களா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக நம்ம காரணிப்படுத்துறதுல கொண்டு போகலாம். ஸோ எப்படின்னா 14 × 3, 14 × 3 போட்டால் 4 12 2 மீதி 1, ஸோ 3 × 4, ஸோ 42 வரணும். சரிங்களா, அதாவது 42 வரணும், மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் 13 வரணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், -6 -7 அப்படி இருக்கும். ஸோ 7 42 கூட்டினா 13 வரும். இப்போ இதை எப்படி எழுதணும்னா 3 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா 3x - 7, அதே அகைன் ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் 3 போட்டோம். சரிங்களா, அது 3க்கு மைனஸ்க்கோ அதுக்கு எதுக்கோ போட்டோம்னா அடுத்தது மைண்டும் 3x - 6. சரியா. ஸோ இதில் 3x - 7. ஸோ இதில் காமனாக நம்பர் என்னவா இருக்கும், நமக்கு 3 வந்து காமனாக எடுத்தோம்னா x - 2 ஆகும். சரிங்களா. ஸோ இதுதான் இதோட காரணிகள். சரிங்களா. ஸோ இதில் இருந்து என்னது நமக்கு காமனான நம்பர் என்னென்ன அப்படிங்கிறது எழுதணும். சரிங்களா. ஸோ இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது, இதில் x - 2 இருக்குது, இதில் x - 2 இருக்குது, இதில் x - 2 இருக்குது. ஸோ x - 2 is the answer. சரிங்களா. புரிஞ்சுதுங்களா எப்படி போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் தான் ஏதாவது 1 2 வந்துடும். சரிங்களா. நார்மலாக ஈஸியாக மெத்தட்ஸ் ஈஸியாக எதுவும், பட் ஆனால் காரணிப்படுத்தும் முறையில் தான் நமக்கு ஏதாவது 1 2 சம்ஸை வந்து கேட்பாங்க எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால இந்த மெத்தடில் சார் சொல்லுங்க சார் லாஸ்ட் ஒன் மட்டும் சொல்லுங்க சார். ஸோ இது -6 -7 புரிஞ்சுது இல்லைங்க. புரிஞ்சுதுங்க சார். ஸோ 3x கொடுத்ததுனால நம்ம 3x - 7 3x - 6 எழுதுறோம். சரிங்களா. இது புரிஞ்சுதா ஏன் இப்படி எழுதியிருக்கோன்னு. ஜெகதீஷ் இது புரிஞ்சுதுங்களா. ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிருங்க சார். ஃபர்ஸ்ட் இருந்து சார் கேக்குது சொல்லுங்க. சார் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்ல அதை பிரிச்சு எழுதிருங்க சார். அதாவது 3x² - 6x - 7x + 14. ஓகேங்களா. ஸோ இதை மறுபடியும் 3x காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும், 3x இன்ட்டு இது x²னால x இருக்கும், இது வந்து 2 மட்டும் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த அகைன் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் 7 வந்து காமனாக எடுத்துட்டா x + 2ன்னு வரும். சரி x - 2 ஆகும். சரிங்களா. இது வந்து என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் x - 2 ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 3x - 7, ஸோ x - 2. சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் x - 2 காமனாக இருக்குது, நம்ம x - 2 எடுத்து புரிஞ்சுதுங்களா.
ஸோ அடுத்தது இதே மாதிரி சம்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 into a minus 1, 2 into a minus 1 the whole square, a square minus 1. சரிங்களா? ஓகே. ஸோ 3, 2 இதில் 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? 3, 2, 1. எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஸோ நமக்கு 6 தான் டேரெக்டாக. சரிங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து இதுக்கு 6 நம்பர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இருக்கிற காரணிகளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ a minus 1 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது a minus 1 the whole square. இதுக்கு என்ன ஃபார்முலானா இதை வந்து இப்படி எழுதலாம்னா a minus 1 into a minus 1. ஸோ இந்த மாதிரி வந்து எழுதலாம். a minus 1 the whole square. அதுக்கப்புறம் a square minus 1. a square minus 1. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா which is equal to a square minus 1 square எழுதலாம். சரி, உள்ளதான் வரும் ஸ்கொயர். a square minus 1 square எழுதலாம். ஸோ which is equal to அதாவது a square minus b square is equal to a plus b into a minus b. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து காமன் கிடையாது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்னது எல்லாமே எழுதணும். சரிங்களா? எல்லாமே எழுதணும். அதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அது எழுதணும். சரிங்களா? அப்போ இதில் எல்சிஎம் வந்து 6 வந்துருச்சு. ஸோ அப்போ இதில் வந்து a minus 1ல ஹையஸ்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் a minus 1 the whole square. இதை பொறுத்த வரைக்கும் a plus 1. சரிங்களா? a plus 1 இருக்கு. புரிஞ்சுதுங்களா இந்த ஆன்சர்? அடுத்தது இந்த மாதிரி சம்ஸும் நமக்கு வரும். அதாவது 100க்கும் 200க்கும் இடையே 9,6 என்ற இரு எண்களால் வகுக்கப்படும் எண்கள் எத்தனை உள்ளன? இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 6, 9 அப்படிங்கிற 2 எண்களால் வகுக்கப்படும் என்ன ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இப்போ 9, 6 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 3ஆல் போட்டோம்னா 3, 2. அதுக்கப்புறம் அப்படி இது 3ஆல் போட்டோம்னா இது ஒரு டைம் அது அப்படிதான் வரும். சரி, 2. ஸோ மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 3 × 3 9, 9 × 2 18. ஸோ அப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். அது 18 வருது. சரிங்களா? அப்போ 18ஆல் வகுக்கப்படுற எண்களை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 100க்கும் 200க்கும் இடையே நீங்க 18ஆல் வகுக்கிற எண்கள்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா அது கண்டிப்பா 9ஆலையும் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது? 100க்கு அடுத்து 18ஆல் வகுப்படுற எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 வரும். சரிங்களா? 108 வந்து ஃபர்ஸ்ட் 18ஆல் வகுப்படுற முதல் எண்ணா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதோட மடங்குகள் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? அது 100லேருந்து நம்ம கொடுத்துருக்கனால நம்ம இப்படி எழுதலாம். இல்லைன்னா நம்ம அந்த எண் நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்களா? அந்த நம்பர் சிஸ்டம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை எண்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? 18ஆல் வகுப்படுற டிஃப்ரென்ஸ் வந்து 18 வரும். ஸோ அப்போ அந்த 18ஆல் வகுப்படுற எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு,
லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரிஞ்சுன்னா L minus A by D plus 1 அப்படிங்கிறத வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் 126, 144, ஸோ 162, ஸோ 180, ஸோ 198. சரிங்களா? ஸோ மொத்தம் எவ்வளோ? 6 நம்பர் வரும். சரிங்களா? மொத்தம் 6 நம்பர். சரிங்களா? லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? 200க்கு அடுத்தது வந்து 198 போடும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 108. ஸோ இது கண்டுபிடிச்சுன்னா L minus A by D plus 1 அப்படிங்கிற அதை வச்சு பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். Lங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், Dங்கிறது டிஃபரன்ஸ் வந்து 18 ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம நம்பர் சிஸ்டமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் எல்சிஎம் மாதிரி சம்ஸ் தான். சரிங்களா? ஸோ நிறைய நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னத்துக்கு யார் வராங்கன்னு தெரியல. ஓகே, மைக்கும் வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் எல்சிஎம்ல வரும். சரிங்களா?